World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் வீடியார். நம்முடைய சஸ்டிக் குழுமத்தின் நிறுவனமான சஸ்டிக் மேட்ரிமனி மூலமாக நிறையா மக்களுக்கு நம்ம தகவல் மையத்தின் மூலமாக வரன்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். விவாகரத்து இல்லாத விவாகம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப்பில் திருமணம் ஆன உடனே விவாகம் ஆன உடனே விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் நிற்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு அவங்க ஜாதகம் காரணமா, ஜோதிடர்கள் காரணமா, அல்லது திருமண தகவல் மையங்கள் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு மெயினான காரணம் நம்முடைய கர்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கர்மா சரியில்லைனாலும் நாம் சில பரிகாரங்கள் பண்ணிக்கிறது மூலமாக சரியான ஜோதிடரை அணுகி அதற்குண்டான பரிகாரத்தை தெரிஞ்சு பரிகாரத்தை செஞ்சுட்டு சரியான திருமணம் தகவல் மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நேர்மறையான பலன்கள் கிடைக்கும். ஸோ அப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களோட குழந்தைங்களுக்கு வயசு ஆன உடனே அந்த திருமண வயசு ஆன உடனே திருமணத்தை பார்க்க நேரடியாக போகாதீங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு திருமண வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போய் இவங்களுக்கு எப்போது திருமணம் நடக்குங்கிற காலகட்டத்தை கேளுங்க. எப்படி திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத கேளுங்க. அவங்களுக்கு காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, இல்லை வேறு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணுவாங்களா, கலப்பு திருமணமா, அல்லது ஒரு விதவையை கல்யாணம் பண்ணுவாங்களா, ஒரு டிவோர்ஸியை கல்யாணம் பண்ணுவாங்களா, அல்லது மனைவி இல்லாத ஒரு பையனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லா விவரங்களுமே ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபரோட பெயர் என்ன, மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், பொண்ணு வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கும், இந்த அமைப்பு படி தான் அவங்களுக்கு வரன் அமையும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை ஒரு சிறந்த ஜோதிடர்கிட்ட போய் கொடுத்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரி, திருமண வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த தோஷங்களை பார்த்து அந்த தோஷங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் பார்க்கவே போகணும். அதுக்கப்புறம் திருமணம் எப்போது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜாதகத்தை பதிவு பண்ணி மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா போதும். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஜாதகத்தை ஒழுங்காக பார்க்காம தோஷங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணாமல் நேராக மேட்ரிமோனிக்கு போயிட்டு திருமணத்துக்கான வரனை பதிவு பண்ணிவிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் டிவோர்ஸ் அந்த மாதிரி பல பிரச்சனை நிற்கும்போது ஜாதகத்தில் ஸ்ட்ராங்கான பிரச்சனை இருக்கும். அப்போ அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை பண்ணி அதை சரி பண்ண முடியாமல் இல்லை, பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கும், காசி ஜாதகம். 7ஆம் இடம் முடக்காக இருக்கும், அப்போ திருமணம் அமைகிறது சிரமமாக இருக்கும். 7ஆம் இடம் திதிசூனியமாக இருக்கும், 7ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும். இப்படி பல விதிகள் இருக்குது. இந்த விதிகள்லாம் ஜோதிடத்தை கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் தோஷம் நிவர்த்தி பண்ணிவிட்டு எந்த டைமில் திருமணம் ஆகும், 2028 2030, சில பேருக்கு 30 வயசில் தான் திருமணம் பண்ணணுன்னு இருக்கும். ஆனால் அவங்க 27 திருமணம் பண்ணணுன்னு பிடிவாதமாக திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் 31 கரெக்டாக திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் என்ன விதி சொல்லுதோ அதன்படி என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அதை சரி பண்ணிவிட்டு அந்த ஏஜில் திருமணம் பண்ணனா அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஜாதகம் பார்த்து சொல்லி அவங்களுக்கு சரியான வரன்களையும் அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் நம்மளோட சஸ்டிக் மேட்ரிமனி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம மற்ற மேட்ரிமனி மாதிரி இல்லாமல் ஜாதகத்தை நாமளே பார்க்குறோம். அதே மாதிரி அந்த தோஷம் இருந்தால் அதுக்கான பரிகாரங்களை நாமளே பண்ணி கொடுக்குறோம். வரன்களையும் நாங்களே பார்த்து கொடுக்குறோம். திருமண பொருத்தம் பார்க்குறதும் நாங்களே பார்த்து கொடுக்குறோம். முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறதும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம மேட்ரிமனியே ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகிற வயசில் உங்கள் வீட்டில் மகள் இருக்காங்களோ நம்முடைய மேட்ரிமனி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த சர்வீசஸை சேவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.